பெங்களூர் வரைக்கும்லாம் போகணுன்னு அவசியமே கிடையாது இந்த சில்லி எக் ட்ரை பண்ணுறதுக்கு. வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சில்லி எக் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு, வினிகர், முட்டையை வந்து ஹார்ட் பாயில் பண்ண போகிறோம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம். வெந்ததுக்கப்புறம் செப்பரேட்டாக தண்ணியில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் தோலை உரித்து இதை மாதிரி 1/4 கட் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் பண்ணுறதுக்காக எண்ணெய், பொடிசாக நறுக்குன இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இதில் ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் திக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற குடை மிளகாவும் வெங்காயம் போட்டுக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் போதும் குக் ஆகிறதுக்கு. லைட்டாக சாஃப்டானாலே போதும். இந்த டைமில் குக் பண்ணி வச்சுருக்க சில்லி பேஸ்ட், டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு, க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பிளாக் பெப்பர், கொஞ்சமாக சர்க்கரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை போட்டுக்கலாம். ரொம்ப முக்கியமானதுன்னா முட்டை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, அதனால் சீக்கிரமாக உடஞ்சிரும். ரொம்ப ஸ்லோவாக ஜென்டிலாக இது மாதிரி டாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம பெங்களூர் ஸ்டைல் சில்லி எக் ரெடி. வேறு நாங்கள் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.